கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த 7ஆம் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை வேளையில் உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோடு கூட இருக்கிற உறவுகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்காக தான். இன்னைக்கு பாருங்க, நிறையருடைய வாழ்க்கையில் ஜெபம் குறைஞ்சு போச்சுங்க. ஒரு காலத்திலலாம் முழு இரவு ஜெபம்னு ஒன்று இருந்துச்சு. எப்போ நான் சொல்கிறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால்னு வச்சுக்கோமே, முழு இரவு ஜெபம்னு இருந்துச்சு. அவங்க என்னன்னு கேட்டால் 9 மணிக்கு போயாச்சுன்னா காலைல 5 மணிக்கு வீட்டுக்கு தான் வருவாங்க. நல்லா ஜெபிப்பாங்க. தென்னிந்திய திருச்சபையாக இருக்கட்டும், அது பெந்தைகோஸ்தே சபையாக இருக்கட்டும், இல்லை ஊழியர்கள் கூடி சுயாதீனமாக ஜெபிக்கிறதா இருக்கட்டும், நிறைய இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு வருகிறார். இந்த ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களில் அதிகமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு தேசத்துக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஜெப வாழ்க்கை குறைஞ்சு போச்சு. ஜெபம் குறைஞ்சு போச்சு. உண்மையாக சொல்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். இப்பெல்லாம் யாரும் உட்கார்ந்து மணிக்கணக்காக ஜெபிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்தோத்திர பலியை அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறோங்க. எங்க ஸ்தோத்திர பலி ஒரு பக்கம் இருக்கட்டும், பாடல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆராதனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜெபம் மிக மிக அவசியம் என்பதை, அது தேசத்துக்கு தேவை, திருச்சபைகளுக்கு தேவை, உங்கள் குடும்பங்களுக்கு தேவை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தவான்கள்லாம் நிறைய பேர் சோர்ந்து போய் ரொம்ப பலகீனமாக இருக்கிற காரணம் தெரியுமா? தேவனோடு இருக்கிற உறவில், இந்த ஜெபத்தில் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. அதான் காரணம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அதில் நான் மலையாள மந்திரவாதியை வச்சு எனக்கு பண்ணிட்டாங்க. நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் கவனிங்க. எந்த மந்திரமும், எந்த தந்திரமும், எந்த சூனியமும், ஏவலும், காத்தோ கருப்போ செய்வனையோ ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது எப்படி உங்களை அனுமதிக்க விடுவார்? எப்படி அனுமதிக்க விடுவார்? யோபு அனுமதிச்சது காரணம் என்ன? ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பதற்காகத்தான். ஒருவேளை உங்களுக்கு சோதனை வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஜெயிக்க போறீங்க. அதனால எனக்கெல்லாம் ஒரு சில நபர்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, ஜெபிக்க முடியலனே அப்படின்றாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அது நம்மளை பாரப்படுத்துது. நேருடைய வாழ்க்கையில் ஜெபம் குறைஞ்சி போச்சு. இப்போ முழு இரவு ஜெபம் கிடையாது, முன்னிரவு ஜெபம். என்ன ஜெபம்? முன்னிரவு ஜெபம். 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடிச்சிடணும். ஆமாம், முன்னெல்லாம் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவாங்க. இடையில ஒரு பிரேக் விடுவாங்க, ஒரு சுக்கு காப்பி கொடுப்பாங்க, ஒரு 2 முறுக்கு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதோட ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. ஐயோ, அந்த நாட்களில் கூடி கூடி ஜெபிப்பதில், கரங்கோத்து ஜெபிப்பதில், சங்கிலி ஜெபம் போட்டு ஜெபிப்பதில், அப்போ கட்டுகள்லாம் எப்படி உடைக்கப்பட்டுச்சு, பிசாசுடைய தந்திரங்கள் அறுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம் குடும்பத்துக்குள்ள இறங்கி இன்னைக்கு தாறுமாறாக்குது, குடும்பத்தை உடைக்குது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான உறவுல இல்லை, கணவன் மனைவி உறவு சரியில்லை, பொருளாதாரம் இல்லை, நெருக்கப்படுறாங்க. கடன் 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 கடன். இதுக்கு பேர் இஎம்ஐயா, இன்ஸ்டால்மெண்ட்லேயே அப்படி போயிட்டு நின்று எப்படி எங்க கடன்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கத்தான் இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்றான், பிரிந்து போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். பிரிந்து போங்க. தவறான உறவா பிரிஞ்சு போ. அசுத்தமா அதை விட்டு விலகி போயிரு. அந்த கூட்டம் சரியில்லையா, கூடி கூடி தவறா பேசுறாங்களா, அதை விட்டு வெளியேறிரு. புறங்குறி பேசுறாங்களா, விட்டு வெளியே வந்துரு. இப்படி ஒன்று ஒன்றா விட்டு வெளியே வர 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 ஆண்டவரையே பூர்ணப்படுத்துவார். எப்படி? அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய் மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, மனுஷனுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல. உம்முடைய நினைவுகள் ரொம்ப உயர்ந்தவைகள், அது உன்னதமானவைகள். அதற்குள்ளே வருவதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாகிய சிலர். ஆண்டவரே, 10 கன்னிகள் 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல இன்னைக்கு ஆண்டவர் இந்த காணொலியை கேட்கிற ஒருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிகமாய் ஜெபிக்க, கூடி கூடி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க.
பொறுப்படுங்க, நெருக்கங்கள் நீங்கட்டும், விசாலம் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.